ஸோ இது எப்படின்னா, நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு, வாஷ் பண்ணிடணும். ஸோ ஒரு 1 ஹவர் அப்படியே தலையில இருக்கட்டும். நீங்க சொன்ன மாதிரி பேன் இருந்தாலும் சரி, பொடுகு இருந்தாலும் சரி, இதில நமக்கு கிளியர் ஆயிடும். வாஷ் பண்ணிட்டு, வாஷ் பண்றதுக்கு நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாமா? இல்ல ஷேகாய் பொடியா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேகாய் பொடி யூஸ் பண்ண வேண்டாம். ஷேகாய் பொடி யூஸ் பண்ணா இன்னும் ட்ரை ஆயிடும். நம்ம என்ன பண்ணணும்னா, பேசிக்கா சில ஹெர்ப்ஸ் ஷேகாயோட சில ஹெர்ப்ஸ் வந்து நம்ம சேர்த்து, அத தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஷேகாயோட பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய், வெட்டிவேர் நம்ம சேர்த்துக்கணும். வெந்தயம் கண்டிப்பா சேர்க்கணும். உலர்ந்த கற்றாழை பொடி நமக்கு கிடைக்கும். ஸோ அது நம்ம சேர்த்துக்கலாம். ரோஜா இதழ்கள், ஆவாரம் பூ, கார்போக அரிசி, கருஞ்சீரகம் இது எல்லாமே சேர்த்து, இதனோட உசிலம் பொடியும் சேர்த்து, ஒரு ஷீக்காய் பொடி ஷீக்காய் இதில ரொம்ப கம்மியா சேர்த்து, அத நம்ம ஒரு ஹேர் ஹேர் பவுடரா ரெடி பண்ணிக்கணும். இத நம்ம என்ன பண்ணோம்னா, ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி, ஜென்டிலா போட்டு தேய்ப்பாங்க ஒரு சிலர். டாண்ட்ரஃப் போணுன்ட்டு ரொம்ப ரப் பண்ணுவாங்க. அந்த மாரி இல்லாம சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணிடணும். ஹேர் ட்ரையர்லாம் ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க. வீட்ல ஒருத்தர் யூஸ் பண்ண கோம்ப் திரும்ப எல்லாரும் யூஸ் பண்றது. பில்லோ கவர் ஒருத்தர் படுத்திருப்பாங்க. அதிலே போய் படுக்கிறது. பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது. டவல் மாத்தி மாத்தி யூஸ் இது எல்லாமே டாண்ட்ரஃப் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான வழி.